or notebook. Okay, this is 35th class. The first problem. Last class என்ன போட்டா same problem. A bar of 10 centimeter long with the insulated sides has its ends capital A and capital B kept at 20 degrees centigrade and 40 degrees centigrade respectively. Until steady state conditions prevail, the temperature of A is then suddenly raised 50 degrees centigrade, and at the same instant that B is lowered to 10 degrees centigrade. Find the temperature distribution in the rod at a time t. Also show that the temperature at the midpoint of the rod remains unaltered for all the time, regardless of material level. So நார்மலாக யூ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி கண்டுபிடிக்கிறீங்க, அதில் அது வந்து டீக்கு பதிலாக மிட் பாயிண்ட் போட்டு கண்டுபிடிக்கிறாங்க. பழைய ப்ராப்ளம் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. டூ திங்ஸ் ஹியர். ஃபர்ஸ்ட் ஒரு ராட் இருக்கு, அதோட லென்த் வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ எல் ஈக்குவல் டு 10. ஏ அண்ட் பி 20 டிகிரி சென்டிகிரேட் 40 டிகிரி சென்டிகிரேட். ஏ வந்து 20 இருக்கு, பி வந்து 40 இருக்கு. எப்போனா ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் வர வரைக்கும். ஆஃப்டர் தட் என்னன்னா டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஆகுது. ஏ வந்து 40லேருந்து 50க்கு மாறுது, பி வந்து 20லேருந்து 10க்கு குறையுது. இப்போ நவ் யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன். முன்ன போட்ட சேம் ப்ராப்ளம். ஒரு எல்லாரும் பென் பேப்பர் எடுத்துக்கோங்க, இந்த ப்ராப்ளத்தை நோட் பண்ணிக்கோங்க. என்ன இருக்குன்னா இந்த டயக்ராமா போட்டுக்கோங்க சார். ட்ரா த டயக்ராம் லைக் திஸ் வே. இதோட டயக்ராம் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏ லெவல் இருக்குன்னா பி லெவல் பாருங்க. 20 40. இது 20, இது 40. ஆஃப்டர் தட் ஸ்லோ போலாம் தம்பி, எல்லாருமே சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏ வந்து ஏ சடன்லி ரைஸ்டு, ஏ வந்து 50 ஆகுது, 50 10 50 டிகிரி. இது குறையுது, 10 குறையுது. இது பிஃபோர் சேஞ்ச், இது ஆஃப்டர் சேஞ்ச். ஸோ இந்த டயக்ராம்ல நோட் அவுட். இதை அப்படியே பேப்பர்ல எழுதிக்கோங்க. ஏ அண்ட் பி போட்டுட்டு 20 டிகிரி 40 டிகிரி 50 டிகிரி 10 டிகிரி. எஸ் ப்ளீஸ் நோட் டவுன். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் ப்ளீஸ் ஆன்சர் ஸ்டூடெண்ட். ஆஃப்டர் நோட் இட் டவுன். இந்த மாதிரி போடுங்க. எப்போ ஒரு தனித்தனியாக பிரிச்சுடுங்க. ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டேஜ் 1, இது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1ல எல்லோட வேல்யூ எவ்வளோ இருக்கு? 10. யூ ஆஃப் 0, t equal this, L, t equal to u of x, this up to this வரைக்கும். இதே மாதிரி செகண்ட் அந்த டயக்ராம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டேபிளை போட்டு டேபிளுக்குள்ள வேல்யூ யூ ஆஃப் எக்ஸும் யூ டி ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இதே மாதிரி போடுங்க. இந்த ப்ரீவியஸ் டயக்ராம் இஸ் டேக்கன் டு திஸ் ஃபார்ம். இந்த டேபிள் ஃபார்ம்ல எழுதிக்கிறீங்க. அப்படி யாரும் ஐடியலா இருக்காதீங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க.
தம்பி எழுதிட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். ஹலோ, ஹலோ. எழுதிருக்கேன். எஸ் சார். சொல்லு. ஃபர்ஸ்ட் u of x வேல்யூ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் u of x. ஃபர்ஸ்ட் u ஃபார்முலா ஞாபகம் இருக்குல்லப்பா? b minus a by l into x. சொல்லுப்பா எவ்வளோ? 2x plus 20. தம்பி இங்க இருக்குது இல்லப்பா, உங்களுக்கு வந்து சொல்றேன். இந்த கொஸ்டின் இல்ல, இந்த கொஸ்டினுக்கு. இந்த 20 40 and 50 10 இதை மாத்தணுங்களா டயக்ராம்ல இருக்கு இல்லையா? 20 40 50. இது a ஸ்மால் a, இது ஸ்மால் b. ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? என்ன ஃபார்முலானா b minus a l sorry by l into x plus a. அப்ப இது என்ன வரும்னா l வந்து இங்க 10, b minus a 40 minus 20 20 20 by 10 2x plus 20. வெரி குட், கரெக்ட் தான். நான் போட்ட அதே ப்ராப்ளம், வேற ப்ராப்ளம் தானே இது. 2x plus 20. வெரி குட். நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன்ல இதுல 10 minus 50 இப்போ minus 40 by 10 அப்போ minus 4x plus 50. வெரி குட். இது யாருக்கா டவுட் இருக்கா? யாராவது இந்த வேல்யூ கண்டுபிடிக்காம இருக்கீங்களா? ஆல் ஆர் ஃபைண்ட் அவுட். ஓகேவா? இப்போ we can write the boundary condition. சரி, boundary condition எழுதலாம். boundary condition எப்படி எழுதுறதுன்னா u of 0 comma t equal to 50, u of 10 comma t equal to 10, therefore u of x comma 0 equal to இது கரெக்ட். டூ எக்ஸ் பிளஸ் 20. இந்த 3 கண்டிஷன் எழுதிப்பா. ஏற்கனவே எழுதிட்டீங்க, கரெக்டா, ஒன்றும் தப்பு இல்லை. இதே மாதிரி அடுத்த இன்னொரு நெக்ஸ்ட் கீழே ஒரு லெவல் இருக்கு, அதே மாதிரி அதுக்கு ஒரு 3 கண்டிஷன் இந்த மாதிரி எழுதுங்க. இந்த செகண்ட் எழுதிருக்கீங்களா? u of 0 comma equal to what, u of l comma t equal to what, and u of x equal to, you got some answer this part. Steady state 2, that is after change. அதையும் எழுதிக்காங்க. After that எப்படி எழுதுறீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இது வேண்டாம், இந்த டைப்ல இந்த மாதிரி ஈக்குவேஷன் 2 எழுதுப்பா. u of x comma t equal to u t of x plus c1 cos px plus c2 sin px into c3 e power minus alpha square p square t எழுதுங்க. This is equation 3, sorry 2. சார் இந்த வேல்யூ மட்டும் எனக்கு சொல்றியா? இந்த ut of x வந்தது இல்லையா, செகண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணி ut of x அதை மட்டும் சொல்லி நான் எழுதிக்கிறேன். என்ன minus 4x plus 50. minus 4x plus 50. அதான் கரெக்ட் தான். minus 4x plus 50 இதானே ut.
டிரான்சியன்ட் ஸ்டேட்ல இது மைனஸ் 4x பிளஸ் 50. அப்போ இது என்ன வரும்னா மைனஸ் 4x பிளஸ் 50 இஸ் ஈக்குவேஷன் minus 4x plus 50 plus c1 cos px plus c2 sin px into c3 into e power minus alpha square p square t. இது equation 2. இந்த equation 2ல apply condition 1 போடுங்க. apply condition 1 என்ன சொல்றாங்கன்னா u of 0, t equal to 50, u of L, t na 10. u of 0, t equal to 50, u of 10, t equal to இந்த 10. போடுங்க தம்பி. apply condition 1 in equation 2. என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லுங்க. apply condition 1 in equation 2. Tell me what is the result you are getting. அது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க. இல்லை எப்படி ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுப்பா. ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களா? வாட் இஸ் த ரிசல்ட் யூ ஆர் கெட்டிங்? எஸ். Any one of you tell me, unmute and tell me. Aditya Raj or Arun Kumar or Hariharan. என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லுங்க. Yes, tell me, Pa. Can you hear me? No problem. Just suitable solution la substitute பண்ணிங்க. Suitable solution இருக்குன்னா minus 4x plus 50 நான் எழுதுறேன் பாருங்க. செகண்ட் செல்ல u of
of x comma t equal to minus 4x plus 50 plus c1 cos x plus c2 sin px into c3 e power minus alpha square e square x. இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எக்ஸுக்கு பதிலா 0. அப்போ என்ன வரும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். பவுண்டரியில் எப்படி அப்படின்னா ஈக்குவல் டு சார் உங்க வாய்ஸ் கேட்கல சார். இப்போ கேட்குதாப்பா? x equal to 0 போடுறீங்க. minus 4x t equal to c1 cos 0 plus இது sin 0 கம்ப்ளீட்டா equal to C3 இல்ல சரி இங்க இருக்கு c3 e power minus alpha square e square. ஸோ உங்களுக்கு பவுண்டரி கடைசியாக நிற்கிற பவுண்டரி என்ன இருக்குன்னா எங்க இருக்கு இல்லையா இந்த ஷீட் கீழே 50 சப்ஸ்டிட் பண்ண நீங்க ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு தானே பாருங்க. இந்த 50யும் இந்த 50யும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது காஸ் 0 1. c1 இன்ட்டு c3 இன்ட்டு e பவர் மைனஸ் ஆல்பா ஸ்கொயர் c ஸ்கொயர் t ஈக்குவல் டு 0. c1 0 வந்துச்சுன்னா என்டையர் ஈக்குவேஷன் 0 ஆகும். அதனால c1 நாட் ஈக்குவல் டு 0. சாரி, c3 not equal to 0. Only option is c1 equal to 0. எழுதிக்கங்க. கரெக்டா? எனி டவுட்? எஸ் சார். இந்த c1 equal to 0வை இந்த suitable solution இருக்குல்ல, இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கங்க. c1 equal to 0 c1 equal to 0 in suitable solution. அதுதான் இங்க போட்டிருக்காங்க. இது c2 இது இப்படி எழுதலாம். c1 equal 0 போட்டீங்கன்னா u of x comma t equal to minus 4x plus 50 plus c1 part full 0 ஆயிடுச்சு. c2 sin px into bracketல e power minus alpha square c square. இதான் இப்போ ஈக்குவேஷன் 4.
இதுல அப்ளை கண்டிஷன் 2. கண்டிஷன் 2 யார சொல்லுங்க என்ன இருக்குன்ட்டு. அப்ளை கண்டிஷன் 2. கண்டிஷன் 2 இங்க இருக்கு இல்லையா, புக் 1ல இருக்கு பாருங்க. கண்டிஷன் 2னா இதான் கண்டிஷன் 2. எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டுங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 14 போடணும். எக்ஸுக்கு பதிலாக 40. கிடைக்கிற ஆன்சர் வந்து 10 வரணும். எக்ஸுக்கு பதிலாக 40. எக்ஸ் ஈக்குவல் டு 40. ஈக்குவல் டு 40 இல்லை போட்டிங்கன்னா கரெக்டாக தம்பி. எக்ஸ் ஈக்குவல் டு 40ன்றது எஸ் சார். கிடைக்கிற ஆன்சர் என்ன வரும்? போடுங்க அப்படியே. எக்ஸ் ஈக்குவல் டு 210. எக்ஸ் ஈக்குவல் டு இது என்ன இடம்பா? 210 வருமா? தப்பு போடுறோமா? C2 10 எப்படி வரும்? 4 into 40 னா 160 தானே வரும். 160 plus 50 sir. plus 50 னா 110 வருமா? மைனஸ் 110. ஆனா அடுத்த சைடுல 1 sir. Yes sir. 110. 30, equal to 60. Minus 110 plus C2 வருமா? x equal to 0 போட்டீங்க. x equal to 40. It should be equal to 10. அப்போ போறீங்களா பாருங்க. அப்ளை கண்டிஷன் 2. எக்ஸுக்கு பதிலாக 10 போடணும். தப்பா போட்டேன். கரெக்ட். சரிங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 50 போட்டீங்க. எக்ஸுக்கு பதிலாக 10. அப்போதான் இது 0. equal to 10. Then only x equal to 10 போட்டீங்கன்னா அப்போ இந்த இடம் என்ன ஆயிருன்னா -4 into 10 -40 plus e equal to c2 sin p into x பதிலா 10. தம்பி கரெக்டா போடுறோமா? மிஸ்டேக் இருக்கா? செக் பண்ணிக்கோங்கப்பா. கரெக்டா போடுமா? இதை பாருங்க. இந்த கண்டிஷன் என்ன இருக்குன்னா u ஆஃப் ஃபர்ஸ்ட்ல x 20,0 அடுத்தது 40,0 20,0 40,0 இதுல வந்து 50,0 10,0 இருக்கு. போட்டுறாதீங்க. கிராஸ் செக் எழுதிக்கலாம். u of 20, 50 u of 20,0 equal to 50. u of 40,0 equal to 10. இப்படி தானப்பா எழுதிருக்கீங்க. இந்த ஃபார்மேட் தானே எழுதிருக்கீங்க பாருங்க. u of 0, t and l, t 20, 10. u of 0, t equal to 28. T, 40.
of L comma T. என்ன ஆன்சர் வந்து தம்பி சொல்ல முடியுதா? இந்த சார்ட் ஷீட் போட்டிங்களா? இந்த x equal to ஏன் 10 பிறந்திருதாப்பா? Any one of you tell me why this x equal to இது L இது. So minus 40 plus 50 equal to C2 sin Px. Sin P into 10 into this then the plus. So the e power minus alpha square p square t equal to இங்க நிக்கிற பவுண்டரி வந்து 10. அப்ப minus 40 plus 50 னா 10. இது ஒரு 10. இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இப்ப மீதி இருக்கிறது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா T2 into sin 10p sin 10p equal to into மீதி இருக்க அந்த e power minus alpha square p square t equal to 0. அப்போ இந்த e power minus p square alpha square t அதுவும் நான் ஜீரோ, T2 நான் ஜீரோ இருக்கும். ஒன்லி பாசிபிள் sin 10p தான் ஜீரோ. sin 10p equal to 0. So 10p equal to 0, p equal to n pi by 10. P equal to n pi by 10. n pi by 10 n pi by l ன்னு போடுங்க, அது n pi by 10 ன்னு போடுறோம். அவ்வளவுதான். Any doubt? We got C1 equal to 0 and P equal to n pi by 10. இப்போ suitable solution என்னவா மாறுது அப்படியே பார்த்து சொல்லுங்க. U of x comma t equal to minus 4x plus 10 or 4x plus 50 plus C2 sin pi by 10 x into ஒரு C3 இருக்கும் e power minus n pi by 10 whole square வரும். suitable solution எழுத முடியுதாப்பா? பாருங்க, இப்போ suitable solution ஷேப் வந்திருக்குன்னா u of x comma t equal to இந்த minus 4x plus 50 plus C2 C3 sin n sin 10p 10p sin n pi x by 10 n pi x n pi x by 10 into இங்க போட்டேன் e power minus alpha square இந்த n pi by 10 இருக்கு இல்லையா, n pi by 10 whole square into t. இதுதான் 5 ன்னு எடுத்துக்கீங்க. இதுல C2 C3 சேர்ந்து என்ன எழுதிங்கன்னா Cn எழுதுறீங்க. அப்புறம் most general condition apply பண்றீங்க. Write it as C2 and C3 as Cn and apply the most general condition. Most general condition. என்ன வரணும், இது இந்த minus 4x plus 10 அதே தான் இருக்கும். Plus summation n equal to 1 to infinity Cn sin
n pi x by 10 into e power minus alpha square n pi by 10 whole square into t. இதான் ஈக்குவேஷன் 6ன்னு எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் டவுட் இருக்கிறவங்க கேள்ப்பா. இதுக்கப்புறம் ஒரே ஒரு கண்டிஷன் அப்ளை, சேட் கண்டிஷன் அப்ளை பண்ணி புதுசா ஒரு u of x ஃபார்ம் பண்ணீங்கன்னா யூ கெட் தி ஆன்சர். இது வரைக்கும் டவுட் இருக்கும் கேளு. டேக் ஒரு ஒன் டைம். நீங்க தான் எழுதிருக்கீங்க, நீங்க எழுதிக்கிறது அப்படியே பாருங்க. அப்படியே மேனேஜ் பண்ண முடியுதா? நீங்க தான் ஒர்க் அவுட் பண்றீங்க. ஹலோ, எஸ் சார். இதுக்கப்புறம் ரெண்டு கண்டிஷன் தான் சரிங்களா? உங்களுக்கு தெரியும். கண்டிஷன் 3 அப்ளை பண்றீங்க. கண்டிஷன் u of x, 0 ஈக்குவல் டு ஒரு f of x வச்சிருக்கீங்களா, அந்த நியூ u of x போட்டு இது ரெண்டுத்தையும் காம்பினேட் பண்ணி சப்ராக்டோ ஆடோ பண்ணி you have to make the new u of x. அந்த u of x தான் வந்து புதுசா போடுற bn க்கு யூஸ் பண்ண போறீங்க. that u of x only we are going to use it. அதை நீங்களே முடிஞ்சா வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் அனுப்பிச்சிடுறேன். யூ கேன் ட்ரை இட் யுவர் செல்ஃப். ஓகேவா? இது வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னு சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் டயக்ராம் போட்டீங்க. இதுலேருந்து வில் ஃபார்ம் தி 2u of x plus 20 minus 4s plus 50. நீங்க தான் பண்ணீங்க. ஐ ஆல்சோ வெரிஃபை. நெக்ஸ்ட் புக் 2க்கு அப்ளை கண்டிஷன் 1 போட்டீங்க. கண்டிஷன் 1 போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் ஆகிட்டு c1 = 0 கிடைக்கும். தென் அப்ளை கண்டிஷன் 2. கண்டிஷன் 2 போட்டீங்கன்னா we both worked out and p = n pi by l. n pi by l தான் n pi by n. அதை கொண்டாந்து சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். அவ்வளோதான். இல்லை ஏதாவது டவுட் இருக்குமா? anybody having doubt? ஓகே, மீதி இருக்கிறத நீங்க ட்ரை பண்ணுங்க. முடியல நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஃபர்தரா போட்டேன். ஜஸ்ட் 2 minutes தான் இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பட் நீங்க போட்டீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கு பார்க்குறேன். ஸோ என்ன பண்ணா அப்ளை கண்டிஷன் 3. கண்டிஷன் 3 என்ன சொல்றாங்கன்னா u of x, 0 = that new u of x. u of x னா இந்த ஃபர்ஸ்ட்ல போட்டீங்க இல்லையா, இந்த u of x இதுதான் நீங்க போடுறீங்க. 2x plus 20 இதுதான் நீங்க யூஸ் பண்ணணும். 2x plus 20 நீங்க எழுதுறது கண்டிஷன். நெக்ஸ்ட் போட்டீங்கன்னா அப்ளை கண்டிஷன் 3. அப்ளை கண்டிஷன் 3. கண்டிஷன் 3 என்ன சொன்னா u of ஒன்னே ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சிட்டு கேன் லீவ் இட். ஒரே சீரியஸ் பார்ட் நாளைக்கு போடலாம். ஈக்குவல் டு என்ன பண்ணணும்னா u of x, 0 = this 2x plus 20.
2x plus 20. இப்போ உங்ககிட்ட இருக்கிற கொஸ்டின் இருக்குன்னா இதுல தான் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறீங்க. திஸ் எக்ஸ் ஈக்குவல் டு கேன் மேக் இட் ஆஸ் 0. எக்ஸ் பதிலாக 0வா டீக்கு பதிலாக 0 போடுறீங்களாப்பா? கரெக்டாக சொல்லுங்க. கண்டிஷன் 3. கண்டிஷன் 3 வந்து டீக்கு பதிலாக 0. டீக்கு பதிலாக 0 போடனா அந்த இ பவர் பார்ட் வந்து போயிடும். இது மட்டும் அப்படியே இருக்கும். -4x plus 10 டீக்கு பதிலாக 0 போடுறீங்க. t ஈக்குவல் டு அப்போ எக்ஸ்போனன்ஷியல் வந்து 1 ஆகிடும். t ஈக்குவல் 0 substitute t equal 0 minus 4x plus 10 minus 4x plus 10 plus summation n equal to 1 to infinity Tn sin n pi by L not 10 x into e power 0 equal to this 2x plus 20. நமக்கு தேவை this Fourier series தான் ஃபார்ம் பண்ண போறோம். therefore this 4x இதை வந்து subtract here. subtract பண்ண என்ன வரும்னா the 2x minus 4x will become plus 4x. அப்போ 6x இப்போ 20 minus 10 plus 10. இதான் நியூ u of x equal to இந்த இடத்துல இருக்கிற இந்த சமேஷன் அப்படியே இருக்கும். Tn sin n pi by 10 முடிச்சிடறோம். இதோட சமேஷன். இப்போ உங்களோட நியூ u of x வந்து 6x plus 10. இந்த 6x plus 10 நீங்க f of x யூஸ் பண்ணி Fourier affine sin series போட்டீங்கன்னா you will get the answer. விஷால் புரியுதா தம்பி? Can understand? Yes, sir. Okay, fine. After this, something like that.